இப்போ நீங்க புது உலகத்தை பாக்குற மாதிரி பாக்குறீங்க. அம்மா உங்க மனசு எப்படிமா இருக்கு? என்ன பாக்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, என்ன பார்த்த பிறகு எப்படி இருக்கு? உங்களை கேக்குறேன். உங்க புள்ளைய பாத்துட்டீங்க, லைவா காமிச்சிட்டேன். என்ன ஃபீல் பண்றீங்க? நம்ம என்ன மாதிரி ஒரு ஆளை இதுக்கு சந்திச்சிருக்கீங்களா? பாப்பாவையும் சரி. ஓகே, இப்போ ஓகேவா? உங்க பொண்ணு இனிமே உங்களுக்கு துணையா இருப்பாங்க, நீங்களும் அவங்களுக்கு துணையா இருங்க. எப்படி அவங்க தான் உங்களுக்கு பொக்கிஷம். ஓகே. நல்ல நொத்து பாருமா, இந்த கல்ல பாரு, கவர் மாதிரி ஒன்று வரும். நல்ல விட்டு பாரு, நல்ல விட்டு பாரு. ஸ்லிப்பிங். உன் பேர் நம்ம தெரியல தெரியல. What is your name? Sudhi. Close eyes. दोस्ताना याद करेगा हमको सारा ज़माना दोस्ती. உங்கள்ட்ட இந்த நெகட்டிவிட்டி, உங்கள்ட்ட இந்த கெட்ட சிந்தனைகள், கெட்ட இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தலையில இருந்து நெஞ்சு வயிற்று வையா, கால் வையா, தொட வையா, அப்படியே பாதம் வையா போய் கீழே இறங்கி வச்சு. बिल्कुल न करना भरोसा दोस्त बन के देते हैं लोग यहाँ धोखा दोस्ती हम ना कभी तो. நல்ல நொத்து பாருமா, இந்த கல்ல பாரு, கவர் மாதிரி ஒன்று வரும். நல்ல விட்டு பாரு, நல்ல விட்டு பாரு. ஸ்லிப்பிங். நல்ல கண்ணத்துல இருந்து நீங்க பாப்பீங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க பேரு சுதீன்ற பேரை நீங்க சுத்தமா மறந்துட்டு இருப்பீங்க. ஏதாவது பேரை சொல்ல ட்ரை பண்ணா கூட வந்து பார்த்தா தொண்டை வரைக்கும் அது மேல வராது. 1 2 3 ஓபன் ஐஸ். சுதி ஓபன் பண்ணு. ஓபன் ஐஸ். ஓபன் ஐஸ். ஹவ் டு ஃபீல்? ஹவ் டு ஃபீல்? நம்ம ஃபீலிங் எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே சரி. வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம்? ஹவ் டு ஃபீல்? வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம்? What is your name? சொல்ல முடியலையா? பட் உன் பேர் நம்ம தெரியல. உன் பேர் நம்ம தெரியல தெரியல. ரோதாஸ் இப்போ வந்து சுதி, உங்களுடைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா உங்க மைண்ட்ல கொண்டு வந்து வச்சுட்டே சுதி வந்து உங்க மைண்ட்ல வச்சுட்டேன். உங்களுடைய மூளையில பொருந்துருச்சு. இப்போ வந்து உங்க பேரை உங்களால சொல்ல முடியும். ரோதாஸ் சுதி. ரோதாஸ். ஹாய், how are you? Fine. What is your name? சுதி. ரோதாஸ். உங்கள்ட்ட இந்த நெகட்டிவிட்டி, உங்கள்ட்ட இந்த கெட்ட சிந்தனைகள், கெட்ட இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தலையில இருந்து நெஞ்சு வயிற்று வையா, கால் வையா, தொட வையா, அப்படியே பாதம் வையா போய் கீழே இறங்கி வச்சு. இதுக்கு மேல நல்லா படிப்பீங்க. உங்க அப்பா அம்மா பேச்சு மட்டும்தான் கேட்பீங்க. இப்போ உங்களுக்கு யாரு அதிகமா ஞாபகம் வருவாங்கன்னா உங்க தந்தை, உங்க டாடி, உங்க தந்தை, உங்க டாடி, உங்க அம்மா, உங்க மம்மி, உங்களுடைய தங்கச்சி, இவங்க மட்டும்தான் நீங்க மனசுல வச்சுக்கணும். ரொம்ப அவங்க தான் உனக்கு கூட லாஸ்ட் இருக்க போறாங்க. அவங்க தான் உனக்கு நல்லது எல்லாமே செய்ய போறாங்க. அதனால வந்து உன் மனசுக்கே தெரியும் எது நல்லது கெட்டது. வயசு 17 கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால உனக்கு எல்லாமே தெரியும். கண்டிப்பா அந்த வருஷம் நீ படிக்கும்போது நல்லா பாஸ் பண்ணிடுவேன். உன்னால முடியும். நல்லா எக்ஸாம் எழுதுவேன். படிச்சுட்டு உனக்கு யாரு நல்லவங்கன்னு தோணுதோ அவங்கள்ட்ட மட்டும் பேசு. நான் தெரியும் உனக்கு நிறைய மைண்ட்ல கொடுத்துருக்கேன். யாரு நல்லவங்கன்னு தெரியுதோ அவங்கள மட்டும் பேசு. இந்த நல்லவங்க மட்டும்தான் அவங்கள்ட்ட பழகுவாங்க. கெட்டவங்களாம் இனிமேல் அவங்க மட்டும் விலகிடுவாங்க. நல்லா படிப்பீங்க. இனிமே உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்க போகுது. நீங்க நான் சொல்லியிருக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 போஸ்டிங், நல்ல போஸ்டிங், பெரிய போஸ்டிங்கா நீங்க கண்டிப்பா வருவீங்க. எழுதி வச்சுக்கோங்க, நோட்ல கூட எழுதி வச்சுக்கோங்க. 3 போஸ்டிங், 3 போஸ்டிங், நல்ல போஸ்டிங் வருவீங்க. எந்த போஸ்டிங்கிறது அது வரும்போது தெரியும். நல்ல போஸ்டிங் வருவீங்க. நல்லா சம்பாதிச்சு நல்லா பெரிய ஆகும்போது இன்னைக்கு ஏழையா இருக்குன்னு பார்க்காதீங்க. நாளைக்கு எல்லாம் பெரிய போலீஸ் ஆகிடுவீங்க. அன்னைக்கு ஆகும்போது வந்து அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேர்த்துக்கு இந்த மாதிரி ஒரு நிர்வாகம் பண்றவங்களுக்கு, எனக்கு மட்டும் சொல்ல, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நல்லா இருக்கலாம். நான் என்கிட்ட கொடுத்து நான் வந்து நல்லது செய்யணும்னு சொல்ல வரல. நீ யாருக்கு உனக்கு பிடிச்சிருக்கோ அவங்கள்ட்ட கொடுத்து நீ வாங்க முதல் சம்பளத்தை கொடுத்து பண்ண குடும்பம் நல்லா இருக்கும். நீங்க வரணும். மனசுக்கு பிடிக்காத இதெல்லாம் விட்டுடுங்க. மனசுக்கு பிடிக்காத இதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம். ஆனா நீ ஜெயிக்கணும். அதுதான் என்னுடைய விருப்பம். நீ ஜெயிக்கணும். அது ஒரே காரணம், படிப்புல ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. இதுக்கு மேல படிப்பு மட்டும்தான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. படிப்பு மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. படிங்க. உங்க அப்பா அம்மா பேசி நீங்க கேட்பீங்க.
உங்க டீச்சர் சொல்ற பேச்சு நீங்க கேட்பீங்க. உங்க டீச்சர் சொல்ற பேச்சு நீங்க கேட்பீங்க. உங்க அப்பா அம்மா சொல்ற பேச்சு தான் உங்களால கேட்க முடியும். வேற யார் சொன்னாலும் உங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டீங்க. நீங்க உங்க மனசுல யாரு நல்லவன் படுறாங்களோ அவங்க பேச்சு மட்டும் தான் நீங்க கேட்பீங்க. உங்க டீச்சர் பேச்சு கேட்பீங்க. உங்க அப்பா உங்க அம்மா உங்க பேச்சு தான் கேட்பீங்க. டீச்சர் பேச்சு கேட்பீங்க. வேற யார் சொன்னாலும் உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்காம எதுவும் நீங்க செய்யவே மாட்டீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களால சுயமா சிந்திக்க முடியும். குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு எந்த முடிவுமே உங்க அப்பா அம்மாவை கேட்காம உங்களால பண்ண முடியாது. நீங்க சுயமா சிந்திச்சு ஒரு விஷயங்கள் படிப்பை தவிர வேற எந்த விஷயங்களா இருந்தாலும் சரி உங்க அம்மா அப்பா கிட்ட கேட்காம உங்களால பண்ணவே முடியாது. நல்லது மட்டும்தான் நடக்கும். நல்லது அம்மான்னு சொல்லிட்டு பாசமா பிடிச்சி கட்டி பிடிப்பீங்க. உங்க அம்மாவை எதிர்க்கு நிற்பாங்க, பாசமா பிடிச்சி கட்டி பிடிப்பீங்க. அம்மா இனிமே நான் சொல்ற பேச்சு தான் கேட்பேன், நீங்க சொல்ற பேச்சு தான் கேட்பீங்க, நீங்க நல்லதான் செய்வீங்கன்னு சொல்லுவீங்க. அவங்க நல்லதான் செய்வாங்க. மற்றவங்க நல்லதான் செய்வாங்க. நீ நல்லா படிக்கணும், நீ கலெக்டர் ஆகணும். 1 2 3 ஓபன் தி ஐஸ். How to feeling? இவங்க யாரு? யாரா பேசுன்னு சொன்னா பேசுது. வா, நல்லா இருக்கு. நல்லா உடம்பு எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் உடம்பு ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், நல்லா சூப்பரா இருக்கு. இவங்கள்ட்ட ஏதாவது பேசணும்னு நினைச்சா பேசுங்க. இப்போ நீங்க புது உலகத்தை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. ஏம்மா உங்க மனசு எப்படிமா இருக்கு? என்னை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, என்னை பார்த்த பிறகு எப்படி இருக்கு? உங்களை கேட்குறேன். உங்க பிள்ளைய பார்த்துட்டீங்க, லைவா காமிச்சிட்டேன். என்ன ஃபீல் பண்றீங்க? என்ன மாதிரி ஒரு ஆளை இதுக்கு சந்திச்சிருக்கீங்களா? பாப்பாவையும் சரி. ஓகே, இப்போ ஓகேவா? உங்க பொண்ணு இனிமேல் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. நீங்களும் அவங்களுக்கு துணையாக இருங்க. எப்படி அவங்க தான் உங்களுக்கு பொக்கிஷம்.